கிராஃப்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐசிஎம்ஆர், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறவங்க இந்தியர்களோட உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த 2024ஆம் ஆண்டுல. ஸோ இவங்க யார், இந்த ஐசிஎம்ஆர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1949 தான் இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இதை வந்து முதல் முறையாக அறிமுகப்படுத்தின ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா 1911 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த ரிசர்ச் அசோசியேஷனை எப்படி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, IRFA, அதாவது இந்தியன் ரிசர்ச் ஃபண்ட் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு நேமில் தான் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1949 இதை வந்து வேறு பேரை மாற்றிருக்காங்க. அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்ற பேரில் மறுபடியும் இதை வந்து திறந்திருக்காங்க. ஸோ இவங்களோட பிரதான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரிசர்ச்சை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது, அதாவது ஒருங்கிணைக்கிறதும் இதுக்கு தேவையான ஃபண்டை வந்து செய்கிறதும் தான் இந்த அசோசியேஷனோட முக்கியமான வேலை. இவங்க வந்து இந்தியர்களுக்கான உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல், ஒரு அட்டவணை அந்த மாதிரி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது வந்து முதல் முறையாக பார்த்தீங்கன்னாக்கா 1998 தான் முதல் அட்டவணை வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இதை வந்து ஒரு 4 ஆண்டுகள் வந்து இதையே திரும்ப திரும்ப ரீப்ரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது 99, 2003, 2005, 2007 இந்த மாதிரி 4 ஆண்டுகள் மறுபடியும் இதை வந்து ரீப்ரிண்ட் பண்ணி வெளியிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா 2011 ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் இதை வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. அதாவது செகண்ட் எடிஷனாக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன் 1998, ரெண்டாவது எடிஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2011. அதுக்கப்புறமா இப்போ 2024 இதை வந்து ரிவைஸ்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒரு எடிஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்தியர்களுக்கான உணவு முறை வந்து காலகாலமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. அதாவது அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து நல்லா உழைக்கிறவங்களா இருந்தாங்க. அதனால அவங்களுடைய உணவு முறை வேற மாதிரி இருந்தது. இப்போ வந்து உழைப்பு கம்மியாகி வேலை அதிகமாயிருச்சு. பொருளாதாரத்தை நம்ம அதிகமாக ஈட்டுறதுக்காக உழைக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போ படித்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சோம் சம்பளங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்துக்கு வந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேலைகளே கூட நம்ம செய்ய மாட்டோம். எல்லாத்துக்குமே வேலைக்கு ஆள் போட்டுரும். அதாவது பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, ஸோ மிஷின் வந்ததுக்கு போக பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த மாதிரி கடினமான வேலைகள் எதையுமே நம்ம வந்து குறிப்பாக வந்து இந்தியர்கள் வந்து இப்போ செய்வது கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பரவலாக இருக்கு. காரணம் என்னன்னாக்கா, அவங்க படித்து அடுத்த கட்டத்துக்கு தங்களுடைய வாழ்க்கை முறையை நகர்த்திட்டாங்க. ஸோ அதனால வந்து கடினமான வேலைகளை எதுவும் பெருசாக பண்ணுறதில்ல. அதாவது வேலைக்கும் உழைப்புக்குமே வித்தியாசம் இருக்குது. நம்ம யாரும் உழைக்கிறது இல்லை, நம்ம எல்லாரும் வேலை பார்த்து பணம் ஈட்டுறதுக்கான வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் நிறையா விஷயங்கள்லையும் மாற்றங்கள் புதுசு புதுசாக வந்து மாறி இருக்கு. அதாவது துரித உணவுகள் அதிகமாக இருக்கு, அதனால ஏற்படக்கூடிய வியாதிகளும் அதிகமாக இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் வந்து ஒரு அட்டவணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய மனிதர்களுடைய தட்டுகளில் என்னென்ன இருக்கணும், எப்படி அவங்க சாப்பிடணும் அப்படின்றத வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க பார்க்குற வேலைக்கு தகுந்த மாதிரி இதோட அளவுகள் வந்து மாறுது. பட் சராசரியாக வந்து ஒரு அளவுகோல் கொடுத்துருக்காங்க. அது என்ன அளவுகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எந்தெந்த உணவு எவ்வளவு அளவில் எடுத்துக்கிறணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 300 ml பால் எடுத்துக்கலாம். தவிர்க்காம நீங்கள் வந்து ஒரு 300 ml பால் வந்து ஒரு நாளைக்கு குடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 85 கிராம் வந்து புரதம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது தவறு ஒன்றும் கிடையாது. அது சரியான ஒரு அளவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தானியங்கள், பயறு வகைகள், கொழுப்பு சத்து மிக்க எண்ணெய் வகைகள் இதெல்லாமே வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயறு வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா 35 கிராம் எடுத்துக்கணும். கொழுப்பு சத்து பார்த்தீங்கன்னாக்கா 27 கிராம். அதாவது நீங்கள் தோசையில் ஊற்றுற எண்ணெயாக இருக்கலாம், இல்லை ஆம்லேட் பொரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாக இருக்கலாம், இல்லை அப்பளம் பொரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு 27 கிராம் தான் ஒரு நாளைக்கு இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, அந்த 3 வேளை கணக்கில் நான் சொல்கிறேன், ஒரு வேளை கிடையாது. அப்புறம் 250 கிராம் தானியங்கள், அதாவது நீ அரிசி சாதம் எடுத்துக்கிட்டீங்கனாலோ, இல்லை வந்து நீங்கள் கோதுமையில் சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டாலோ, இல்லை இட்லியோ தோசையோ எடுத்துக்கிட்டாலும் அது 250 கிராம் அளவுள்ள 3 வேளைக்குமே சேர்த்தே 250 கிராம் எடுத்துக்கிட்டாலே போதுமானது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 3 வேளைக்கும் சேர்த்தே 400 கிராம் காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்றாங்க. அப்புறம் 100 கிராம் பழ வகைகள் எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் நீங்கள் ஏதாவது ஒரு புரத உணவு, அதாவது நீங்கள் பயறு வகைகள் கூட எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது இறைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள்.
அப்படி இல்லாத பட்சத்துல முட்டை எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம். இது காலை உணவா நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மத்தியானம் வந்து ஒரு 250 கிராமுக்கு அந்த அளவுக்கு சராசரி ஒரு அடல்ட் வந்து ஒரு ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 400 கிராம் காய்கறியையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ மதிய உணவுல நம்ம பெரும்பாலும் வந்து சோறு போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி பக்கத்துக்கு ஒரு காய்கறி வச்சு தான் சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதே அளவு தான். ஆனால் நம்ம வந்து சோறோட அளவுகளை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம், காய்கறியோட அளவு கம்மியாக பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த தானியங்களோட வகையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு காய்கறியோட அளவு கொஞ்சம் கூட்டி நம்ம சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இரவு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தோசையோ இட்லியோ இது மாதிரிலாம் எதுவும் சாப்பிடாம ஏதாவது பல உணவுகள் எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் வந்து ஒரு 285 300 தாண்டி வந்து நீங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் பார்த்தீங்கன்னாக்கா பழ வகைகளை கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லதுன்னே சொல்லியிருக்காங்க. மற்றபடி சராசரியான ஒரு அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உணவை இதே மாதிரியே நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே போகலாம். ஸோ இதை வந்து நம்ம காலையில் ஒரு வேளை ரைஸ் எடுத்துக்கிட்டா மதியம் வந்து பாலோ முட்டையோ சாப்பிட்டுக்கலாம். இரவு பார்த்தீங்கன்னாக்கா பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லை காலையில் பழங்கள் எடுத்துக்கலாம். இது 3 வேளையும் நம்ம எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடல் உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து காலையில் எந்திரிச்சு ஒரு 1 மணி நேரம் வாக்கிங் போயிடும். அந்த 1 மணி நேரம் வாக்கிங்கே நம்ம பெரிய உடல் உழைப்பாக நம்ம நினச்சிக்கிறோம். பெரிய எக்ஸசைஸாக நம்மளை கன்வெர்ட் பண்ணி நம்மளையே நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. காலையில் எந்திரிச்சு இந்த 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டு ஒரு 250 கிராம்லேருந்து 300 கிராம் உணவுகளை சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறோம். போய் ஒரே இடத்துலயே உட்கார்ந்து தான் நம்ம வேலை பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணலை. அதாவது உடம்புல உள்ள மற்ற அங்கங்கள் எதுவுமே பெருசாக வேலையை பார்க்கல. அப்புறம் சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வரோம். அதுவும் இந்த போகிறது வர்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பைக்லேயோ கார்லேயோ தான் போகிறோம். திரும்பவும் பைக்லேயோ கார்லேயோ தான் வர்றோம். ஏதாவது கடைக்கு போனால் கூட நம்ம பைக்லேயோ கார்லேயோ தான் போகிறோம். ஸோ அந்த காலையில் நடந்த அந்த 1 மணி நேரம் நடைப்பயிற்சி மட்டுமே வந்து உங்கள் உடம்புக்கு போதுமானது கிடையாது. கண்டிப்பாக அதை விட அதிகமாகவே ரொம்ப அதிகமாகவே தேவை. ஏன்னா நீங்கள் அதுக்கு அதை விட நீங்கள் அதிகமாகவே சாப்பிட்றீங்க. ஸோ அதனால வந்து அந்த 1 மணி நேரம் வாக்கிங் பத்தாது உங்களுக்கு. ஸோ உடம்புல உள்ள எல்லா அங்கங்களுமே குறைஞ்சபட்சம் டயர்டாகிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் எனர்ஜி எல்லாம் வந்து போக்குனா தான் நீங்கள் சாப்பிட்ட உணவை வந்து அந்த எல்லா அங்கங்களுமே எடுத்துக்கிறோம். முதல்ல கைகளோ கால்களோ உங்களுடைய மற்ற தசை பகுதிகளோ நீங்கள் உடம்புல உள்ள எல்லா சதையுமே உங்களுக்கு வேலை செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு சத்துக்கள் குறையும். அது தேவையான சத்தை வந்து உங்கள் இறைப்பையிலிருந்து மற்ற இதிலிருந்து எடுத்துக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் எந்த வேலையுமே பார்க்காம இருந்தீங்கன்னாக்கா அந்த சத்துக்கள் எல்லாமே ஒரு இடத்துல தேங்கி கொழுப்பாக மாறிடும். அதாவது இதுதான் வந்து உங்களுடைய உடல் பருமன், அப்புறம் அந்த உடல் பருமனால் ஏற்படக்கூடிய வியாதிகள், இது எல்லாத்துக்குமே காரணம். ஸோ நீங்கள் காலையில் வாக்கிங் போயிட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா சாயந்தரம் குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு பேட்மிண்டன் கிளப் இந்த மாதிரி ஒரு இன்டோர் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் கிளப் பார்த்தீங்கன்னாக்கா பேட்மிண்டன் கிளப் நிறைய இடங்கள்ல வந்து இந்த வசதிகள் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே இருக்குது. சின்ன சின்ன டவுனில் கூட பேட்மிண்டன் ஸ்டேடியம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா கடுமையான விளையாட்டே கூட நீங்கள் விளையாடலாம். அப்படி விளையாண்டிங்கன்னாக்கா இரவு வந்து நீங்கள் ஒரு பழங்களோ இதையோ சாப்பிட்டு குடிச்சிட்டு பழங்களோ இதையோ சாப்பிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னாக்கா மறுநாள் காலையில் மறுபடியும் நீங்கள் வாக்கிங் போயிட்டு வேலைக்கு போங்க. அன்னைக்கு சாயந்தரம் வந்து விளையாடுங்க. ஸோ இந்த அன்னைக்கு பகல் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்க, உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சாயந்தரம் அந்த 1.5 மணி நேரம் விளையாட்டில் வந்து உங்களுக்கு வந்து கேலரிஸ் பேன் ஆகுது. அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து அந்த சாப்பாடுலேருந்து எடுத்துக்கிறோம். உங்களுக்கு உடல் பருமன் ஆகாது. ஸோ இது மாதிரியான வாழ்க்கை முறையை உங்களுடைய ரெகுலர் வாழ்க்கை முறையாக வச்சுக்கோங்க. ஏன்னா நானுமே பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டேன். காரணம் என்னன்னாக்கா நடுவில் நானும் வெயிட் போட்டேன். அதனால சில பிரச்சனைகள் வந்தது. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றினதுனால இப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இத்தனைக்குமே சுகர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான அடிப்படை தேவையான விஷயமாவே நமக்கு இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பிரெக்னன்சி விமன்ஸ்லாம் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக சாப்பிட்றதை விட அவர்கள் கொஞ்சம் அதிகமான உணவு எடுத்துக்கலாம், புரதங்கள்லாம் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகளுக்கு வந்து குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காங்க. அதுவும் கம்பல்சரி முதல் 6 மாதம் வந்து தாய்ப்பால் வந்து ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக வந்து 2 ஆண்டுகள் வரை அதை நீங்கள் தொடரலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் தாய்ப்பாலை நிப்பாட்டினா போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா ஒரு 6 to 7 months 1 yearக்குள்ளேயே வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கை நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் உணவுகளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் வந்து 2 ஆண்டுகள் வரை தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப முக்கியமாகவே சுட்டி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான உணவு என்னென்ன அப்படிங்கிறதையும்
இந்த அட்டவணையில தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த அட்டவணையில இருக்கு. இதோட ஃபுல் பிடிஎஃப் ஃபைலோட லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து கண்டிப்பா இந்த உணவு முறைகள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்லது. உங்கள் வீட்டில் வயதான பெற்றோர்கள் இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்குமே இந்த உணவு பழக்க வழக்கத்தை நீங்க வந்து இப்ப கடைபிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.